இந்த மீன் சம்பல் செய்ய போகிறேன். இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் நான் சோப்பு மீன்னு சொல்லுவேன். ஸோ இது நான் சம்பல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் சொல்கிறேன். நான் மீன் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா குடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாவை நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்து முதல் வறுக்கணும். மீன் பொரிச்ச எண்ணெயிலே நான் வந்து சம்பலுக்கு உள்ள ஜாமான் வந்து தாளிக்கிறேன். ஓகே, வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொன்னிறமாக வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற ஜாமான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ஸோ வந்து இஞ்சி பூண்டு நாம் அதை இடிச்சலை, ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. ஓகே, டொமேட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிடும். ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சில்லி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போடாதீங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டால் போடும் சில்லி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. அந்த மிளகாயோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா சுண்டி அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இந்த செகண்டில் வந்து மீனெல்லாம் போட்டுடலாம். ஓகே, டன். நம்மளோட மீன் சம்பல் ரெடி.